எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்கான HDFC பேங்கோட Q2 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் வந்து 3% வந்து அப்பா இருந்தது. அந்த அளவுக்கு இந்த ரிசல்ட்ஸ்ல என்ன இருக்கு, இந்த ரிசல்ட்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். முதல்ல HDFC பேங்க் இந்த குவார்டர்ல எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தலாம். அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர்ல 10.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் வந்து 3% அப் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுதான். அதே மாதிரி அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே 4.8% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன்ஸ் வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நெகட்டிவ். லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இப்போ 30% வேல்யூ வந்து அவங்க ப்ரொவிஷனா வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப வர அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல NPS இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து தெரியுது. அடுத்து அவங்களோட அசெட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கிராஸ் NPA வந்து குவார்டர் ஆன் குவார்டர் 16 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சு 1.24% இருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல அவங்களோட கிராஸ் NPA வந்து 1.36% இருந்தது. அதோட கம்பேர் பண்ணும்போது 12 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அதே சமயத்துல நெட் NPA பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே 5 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சு 0.42% இருக்கு. இது லாஸ்ட் குவார்டர்ல 0.47 இருந்தது. சோ கிராஸ் NPA அண்ட் நெட் NPA ரெண்டுமே குறைஞ்சிருக்கிறதுனால அவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இல்லாத அதர் இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இயர் ஆன் இயர் 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல மட்டுமே அவங்க அதர் இன்கமா 14,350 கோடி வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து அவங்களோட பிசினஸ் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அவங்களோட கிராஸ் அட்வான்சஸ் அதாவது எவ்வளவு கடன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் வந்து 9.9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளவு பெரிய பேங்க்குக்கு இந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ். அதே சமயத்துல அவங்களோட டெபாசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 8 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு. லாஸ்ட் குவார்டர்ல 3.35 இருந்த அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இப்போ 3.27% இருக்கு. இதே லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல பார்த்தோம் அப்படின்னா 3.46% இருந்தது. ஸோ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 19 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனி வந்து எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லும். சோ HDFC பேங்க்ல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் டிப் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் தான். அடுத்து இந்த ரிசல்ட்ஸ்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ்ல அவங்க ஒன் டைம் கெயினா HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் IPO சம்பந்தமா அவங்களுக்கு கிடைச்ச அந்த ரெவன்யூவை வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. HDB IPO வந்து ஜூன் மாசம் எண்ட்ல வந்து வந்துச்சு. மொத்தமா அந்த ஐபிஓட வேல்யூவா 12,500 கோடி வந்து வந்திருந்தது. இந்த 12,500 கோடியில 2,500 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவா அவங்க போட்டிருந்தாங்க. மீதி 10,000 கோடியுமே HDFC பேங்க் தான் வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல சேல் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல அவங்களுக்கு வந்து அந்த 10,000 கோடியில டாக்ஸ் எல்லாம் போக 9,128 கோடிய இந்த ரிசல்ட்ஸ்ல வந்து நெட் கெயினா வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட்ஸ்ல நாம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேங்கோட ட்ரெஷரி இன்கம் அப்படிங்கிறது இந்த குவார்டர்ல லாஸ்ட் இயர் இதே குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 744 கோடி பண்ணிருந்த இந்த பேங்க் இந்த குவார்டர்ல 4,213 கோடி வந்து பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெஷரி ரெவன்யூ அப்படிங்கிறது என்னன்னா நார்மலா ஒரு பேங்க் வந்து கடன் கொடுக்கும், டெபாசிட் கொடுக்கும், இதன் மூலமா ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. இது இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு எதிராக அவங்க பண்ணிருக்க ஹெட்ஜும் அதுக்கு இல்லாம ஃபாரெக்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வர இன்கம் அப்படிங்கிறது தான் ட்ரெஷரி இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ட்ரெஷரி இன்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அதர் இன்கமும் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே பார்த்த மாதிரி 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா HDFC பேங்கோட ப்ராஃபிட் 10.8% இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கிறது அவங்களோட கோர் பேங்கிங் இன்கம் இன்க்ரீஸ் ஆனது காரணம் கிடையாது. அவங்களோட இந்த அதர் இன்கமும் ட்ரெஷரி இன்கமும் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் அவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஸ்டாக்கோட டீடைல்ஸ் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. சோ அப்படிங்கிறப்ப மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து 1,008 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ரீசெண்டா வந்து ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க.
1:1 அப்படிங்கிற விதத்துல வந்து அது போனஸ் மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ வந்து 2000 மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஷேர் வந்து இப்போ 1008 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட பிஇ அப்படின்னு பார்த்தோம்னா 21.4 இருக்கு. புக் வேல்யூ வந்து 351 ரூபாய் இருக்கு. இப்ப இருக்கிற அந்த 1008 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2.87 புக் வேல்யூல இந்த ஷேர் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாம முன்னாடியே பேசின மாதிரி இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் வீக் இந்த ஷேர் வந்து பாசிட்டிவா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷேர் அப்படிங்கிறது எஃப்ஐஐஸ் அதிகமா ஹோல்டிங் வச்சிருக்கிற ஒரு ஷேர். ஸோ 48% வந்து எஃப்ஐஐஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டிஐஎஸ் வந்து 36% வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. பப்ளிக் கிட்ட ஒரு 15% ஹோல்டிங் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்த ரிசல்ட்ஸ்ல இருந்த டீடைல்ஸ். இதுல இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு ஓவர்வியூவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பா நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆயிருக்கிறது. அதே மாதிரி இவ்வளவு பெரிய பேங்க்ல டெபாசிட் அண்ட் லோன் growth ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அசெட் குவாலிட்டி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சிஆர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரேஷியோ வந்து 20% இருக்கு. இந்த ரேஷியோ 20% இருக்கிறது எதை சொல்லுது அப்படின்னா இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இவங்க க்ரோ பண்றதுக்கு இது வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ். அடுத்து நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரொவிஷன்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால கிரெடிட் ரிஸ்க் வந்து இந்த பேங்க்குக்கு இருக்கு. அதே மாதிரி வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து காஸ்ட்லியா இருக்கு. இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட கோர் ஆபரேஷன்ஸ் வெறுமனே ரீட்டைலர்ஸ் டெபாசிட்ஸ் வாங்கி ஸ்மால் லோன்ஸ் கொடுக்கிறது, அது மட்டும் இல்லாம கார்பரேட்ஸ் கிட்ட டெபாசிட் வாங்கி லோன் கொடுக்கிறது. இதை மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த குவார்டர்ல 758 கோடி வந்து அவங்க பண்ணிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 4% டவுன். சோ அவங்களோட கோர் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது டீக்ரோத் ஆயிருக்கு. சோ இவங்களோட அந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதர் இன்கம்லயும் இந்த ட்ரெஷரி இன்கம்லயும் அவங்களுக்கு வந்து அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த பேங்க்ல இருக்க இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களோட எல்டிஆர் அப்படின்னு சொல்லப்படுற லோன் டு டெபாசிட் ரேஷியோ. இந்த லோன் டு டெபாசிட் ரேஷியோ இந்த குவார்டர்லயுமே 300 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 98% இருக்கு. லாஸ்ட் குவார்டர்ல 95% இருந்தது. இது என்ன அப்படின்னா எவ்வளவு டெபாசிட் அவங்க வச்சிருக்காங்க, எவ்வளவு லோன் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வச்சு கொண்டு வர ரேஷியோ. ஸோ டெபாசிட் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பட் ஆனா இவங்களுக்கு இந்த லோன் டு டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது 98% இருக்கு. இவங்க லாங் டேர்ம் கோலா வந்து அதை 85% வந்து நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை அவங்க அச்சீவ் பண்ணும் அப்படின்னா அவங்களோட லோன் growth வந்து அவங்க குறைக்கணும், டெபாசிட் growth வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சோ இப்படி பண்ணும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பிரஷர்ல வரும். ஆல்ரெடி இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பிரஷர்ல இருக்கிறதுனால அவங்க இதை பண்ணும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்னும் பிரஷர்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஆர்பிஐ ரேட் கட் சர்க்கிள் இருக்காங்க. சோ அந்த சைக்கிள்ல அவங்க ரேட் கட் பண்ண இந்த சைடு அவங்க லோனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ரேட்ஸை வந்து கட் பண்ணணும். அப்படிங்கிறப்பையும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரெண்டுமே வந்து பிரஷர்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த பேங்க்ல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டு சைட்லயுமே கான்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியது முக்கியமா இருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்ஸ்ல இருந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். இந்த பேங்கை வந்து நான் பர்சனலா வந்து கன்சிடர் பண்ணது கிடையாது. நான் வந்து பிரைவேட் பேங்க் இடிஎஃப் மூலமா தான் கன்சிடர் பண்றேன். பட் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பார்வையா இருக்கு. இது வந்து இந்த ரிசல்ட்ஸ் அனாலிசிஸ் பத்தின வீடியோ தான். இதை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கம்பெனி ரிசல்ட்ஸோட வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.